வணக்கம் geeks, welcome to Phone Arena Tamil. எவ்வளோ பேர் தான் கேட்குறாங்க ரியல்மி ஜிடி வாங்கட்டுமா ரெட்மி அது இல்லைடா டக்குன்னு வரேன் எப்படி இருக்குது எல்லாம் கிட்டத்தட்ட டிசைன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆஹா 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 ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ GT60 ஒரு பக்கம் GT6. எஸ். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது எவ்வளோ வாட்ஸ் வருது மேக்ஸிமம்? ஸ்டார்டிங்னா 8000 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. 8000 ஹையன்னா 5000 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. ஓ ஹையன்னா ஸோ அதில் 512 இதுலேயும் 512 அப்படி போகிறதா இருந்தால் 5000 512 16 512. ஓ 12 512 16 512. இதுவே GT60னா 12 512, GT6னா 16 512 வரைக்கும் போகலாம். அதுக்கு 5000 ரூபா வித்தியாசம் வருது. இந்த 5000 ரூபா வித்தியாசத்தை வந்து செலவு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அந்த 5000 நான் வந்து போட்டுட்டுமா, போட்டு நான் GT6 போய் எடுத்துட்டுமா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? உங்களுக்கு எனக்கு டெலிஃபோட்டோ கேமரா வேணும், மெயின் கேமரா வந்து பெட்டராக கண்டிப்பாக கேமரா நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து போடலாம். அப்படிங்கிறவங்க இப்போ GT6 போயிடலாம். எனக்கு நான் டிஸ்பிளே போதும், மல்டிமீடியாவுக்கு யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் கேமிங் ஆடுவேன், பேட்டரி லைஃப்க்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து இதுக்கே போகலாம். மெயினாக கேமரா தான் மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பில்டு குவாலிட்டிலாம் சப்ஜெக்டிவ் தான். ஆமாம், அதில் என்ன கிளாஸ் சொல்கிறாங்க, இதில் கிளாஸ் இல்லை, சப்ஜெக்டிவ் தான். கேஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பார்க்குறதுக்கு ஒன்றும் என்னென்ன வந்து கண்டுபிடிக்க போகிறாங்களா கிளாஸு, நான் வந்து இப்படி இது யூஸ் கரெக்டு தான். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது, அது வேறு விஷயம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அதில் வந்து ஒரு டெலிஃபோட்டோ இருக்குங்க. அந்த டெலிஃபோட்டோ ஒரு JN1 சென்சார் இருக்கிறனால அந்த 50 மெகாபிக்சலில் நீங்கள் டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆமாம், ஒரு ஆப்ஷன். அதுக்கு வந்து நீங்கள் பயங்கரமான டெலிஃபோட்டோ இருக்குது, வேறு லெவல் டெலிஃபோட்டோ குவாலிட்டியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதோட வெயிட் கம்மி, லைட் வெயிட்டாக இருக்குது. மேபி பில்டு மெட்டீரியல் ஒரு ரீசனாக இருக்கலாம். அப்புறம் கேமரா சென்சார் பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா ஒரு சென்சார் வேறு இருக்குது. இதில் 2 ஃப்ளாஷ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் மெயின் ரீசன். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து போயிடலாம். Q&Aனால டாக்கர் நெமசிஸ் அவுட்டோரில் ஸ்டாண்டலோன் 5Gக்கு ஓகேவா? இந்த ஜியோ 5G லாட் ஆஃப் ரிவ்யூஸ் ரிப்போர்ட்டு ஹீட்டிங் இருக்குது. VONR இருக்கா இல்லையா? இந்த VONR பற்றி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. VONRனே காமிச்சிருது, ஆனால் கால் பண்ணால் 4Gக்கு போகுது. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது இது. ஏன்னா நீங்கள் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், VOLTE அப்படின்னு காட்டுதுன்னும் போது தான் நம்ம கான்ஃபிடென்ட்டே ஆகிறோம், இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம கால் பண்ணி பேசும்போது என்ன ஆகுது, 4G டேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டே காலும் பண்ண முடியுது. பின்னாடி வந்து ஏதாவது நம்ம ஒரு கேம் ஆடுறோம், இப்போ PUBG ஆடிட்டு இருக்கும்போது ஃபோன் கால் பேசுகிறாங்கன்னா முடியுது. அதே தான் இப்போ 5Gயில் VONRனு வருது. VONRனு காமிச்சிருது, கால் பண்ண உடனே 4G மாறுது. எனக்கு அதுதான் வந்து பெரிய கடியாக இருக்குது. அப்போ VONR இருக்கா இல்லையா, நான் என்ன பண்ணுறது? நான் இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அப்போ நெட்வொர்க் ஆப், ஒரு சில ஆப் வழியே போகலாம். நெட்வொர்க் ஆப்புக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, நெட்வொர்க்கிங் ஆப் வந்து லைவாக என்னென்ன பேண்டு கனெக்ட் ஆகிருக்குன்னு காட்டும். N3 N4 N8 இப்போலாம் நிறையா இதெல்லாம் பெய்டு வச்சுட்டாங்க. ஆமாம், ஸோ பெய்டு இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் காட்டும், இல்லைன்னா வேறு எதுவுமே நிறைய டீட்டெயில்ஸ் காட்டவே காட்டாது. ஸோ அதான் ப்ரோ, VONR ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது எல்லா இடத்துலையும் எஃபெக்டிவாக வேலை செய்யுதா அப்படின்னும் போது தான் அது நெட்வொர்க்கும் நமக்கு கை கொடுக்கணும். VONRன்னு காட்டினா மட்டும் போதாது. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்க தான். அவுட்டோரில் 5G எனக்கு இஷ்யூ இல்லை. நீங்கள் அது லொக்கேஷன் பொறுத்து தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஆமாம், உங்கள் ஏரியாவில் ஆல்ரெடி மற்ற ஃபோனில் நல்ல ஃபோனில் 5G வந்துச்சுன்னா இது வரும். மற்ற ஃபோன்லேயும் 4G தான் வருது நிறைய இடத்துல அப்படின்னா இதுலேயும் 4G தான் வரும். அது ஒரு விஷயம் வந்து உறுதியாக சொல்லலாம். இந்த ஃபோன் வந்து பார்க்க போனால் 7200 அல்ட்ராவாக இருந்தாலும் எல்லாம் நல்லா இருக்கு. வச்சு 7200 அல்ட்ரா மட்டும் தான் பிரச்சனை எனக்கு. அவுட்டோரில் வந்து இப்போ இந்த டிவைஸையும் இதையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட சிமிலர் பட்ஜெட் மாதிரி தானே, கிட்டத்தட்ட இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, இதில் வந்து Snapdragon 7+ Gen 3 இருக்கிறதுக்கு அதுக்கும் இதோட மாடம் வந்து நல்லா இருக்குது, கொஞ்சம் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. இதில் 5Gயில் இருக்க கன்சிஸ்டன்சி இதில் அவ்வளோவா இருக்க மாட்டேங்குது. மோஸ்ட்லி இது ரெண்டும் ஒன்று தான். அதனால் லேட்டஸ்ட் Gen 3 அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு 5G. அதனால் பிரச்சனை எதுவும் இருக்காது. ஸோ ஹீட்டிங் பொறுத்த வரைக்கும் தெரில, நம்ம நார்மல் யூஸுக்கு நம்மளுக்கு எந்த இஷ்யூமே இல்லை. மேபி கேமர்ஸ்க்காக ரொம்ப கேமிங் ஆடுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணாங்க. மொபைல் ஆடுவாங்க இப்போ ரொம்ப இதுவாகுதுன்ட்டு. ஆனால் போக்கோ F6 கம்பேர் பண்ணும்போது இது கம்மி ஹீட்டிங் தான் ஆச்சு. ஆமாம், போக்கோ F6 வந்து கொஞ்சம் த்ராட்லிங்கே பண்ணாமல் வந்து பயங்கரமாக இது புஷ் பண்ணுறாங்க, அதனால வந்து ஹீட்டிங் ஆகுது. அதுவும் எப்படின்னா இந்த மாதிரி கேமிங்க்கு தான். ரெகுலர் யூஸு கேஷுவல் யூஸுக்குலாம் வந்து போக்கோ F6 ஒன்றும் பிரச்சனை பண்ண போகிறது கிடையாது. பட் நீங்கள் கேமிங் ஆஸ்பெக்டில் யோசிச்சிங்க, கொஞ்சம் இன்டென்ஸாக அதை ட்ரை பண்ணிங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஹீட்டாக தான் செய்யுது. இந்த யூஸ் இன்கேஸ் நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஒரு எடிட்டிங் டூல் வச்சு, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறத பார்ப்பீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் டெனேரியஸ். Realme GT6 vs OnePlus 12 டீட்டெயில்டு கம்பேரிசன் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு
கேட்டிருக்காரு. அது பண்ணலாம் ஆக்சுவலாக 12R வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ டக்குன்னு இந்த 2 ஃபோனையும் பார்க்கும்போது வச்சு கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணும்போது GT6ஓட இது ப்ரீமியம். ஆமாம், டவுட்டே வேண்டாம், வேற லெவல் ப்ரீமியம். அடுத்து இப்போ இன்கேஸ் வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா 8S Gen 3 லேட்டஸ்ட் தான் இல்லைன்னு கிடையாது. ஆனால் 8 Gen 2 வந்து 8S Gen 3ஓட பெட்டர் தான். ஆனால் ஆன் பேப்பர் நீங்கள் AnTuTu ஸ்கோர் இதெல்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கனால டிஃப்ரென்ஸ் ரொம்ப பார்க்க முடியாது. ரியல் வேர்ல்டில் ஒரு சில சினாரியோஸ் கொடுக்கும்போது 8 Gen 2 பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் ஓகேயா. ஸோ இது ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஸோ கேமரா எல்லாமே கவர் பண்ணுற மாதிரின்னு போட்டிருக்கு. கேமரா வந்து எனக்கு கண்டிப்பாக ரியல்மி GT6 வந்து 12R கம்பேர் பண்ணும்போது பெட்டராக தான் இருக்குது. உண்மைதான். இதில் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். 808 சென்சார் வந்து சூப்பராக இருக்குது. LTI 808. இதில் ஒரு பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணலாம் மாட்ஸா. எந்த மாதிரினா போஸ்ட் ப்ராசஸிங்னு வரும்போது அவன் என்னதான் கிட்டத்தட்ட கலர் வைஸ் தான் இருந்தாலும் ஒரு சின்ன மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கலர்ஸ்லையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். இதில் என்ன ஒரு பிரைமரி சென்சார் இருக்குது, ஒரு அல்ட்ரா வைட் இருக்குது, அதுக்கப்புறம் இது ஜோக்கு தான். அதில் 3மே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இதில் இருக்கிற அல்ட்ரா வைடு தான் அதில் இருக்கிற அல்ட்ரா வைடுன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். மற்றபடி அது கொஞ்சம் சுப்பீரியர் ஹேண்ட் இருக்குது. அடுத்து ஆட்டோ கால் ரெக்கார்டிங் வித்தவுட் வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்கா? இல்லை, இதில் வந்து கூகுள் டெய்லர் தானே கடுப்புடா. ஏன் அதை மாற்ற மாட்டுறாங்கன்னு தெரில. ஓ டைலர் போட்டு தான் ஒரு சிலர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஓப்போ டைலரோ ஏதோ டைலர் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. பட் அது ரிலேபிளானா தெரில. இதுவே இவங்க வந்து திடீர்னு என்ன பண்ணாங்கன்னு தெரில. குறுக்கால வந்து மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லாம் மீ டைலர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் இருக்குது கால் ரெக்கார்டிங். அடுத்து CRM கிங் ப்ரோ, டால்பி விஷன் அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கா கம்பேர்ட் டு போக்கோ F6? இல்லையே, டால்பி விஷன் இருக்குது. ஆனால் அது நெட்ஃப்ளிக்ஸில் ஒர்க் ஆகலை. கேட்டால் வந்து அது பிரச்சனை, நெட்ஃப்ளிக்ஸ் கூட சர்டிஃபிகேஷன் வாங்கலை, அது இதுன்னு சொன்னாங்க. டால்பி அட்மாஸ் கிடையாது. மோஸ்ட்லி எக்ஸ்ட்ரா காசுக்கு எதாவது கொடுக்கணுன்ட்டு வாங்கலை, என்னன்னு தெரில. இவங்க வந்து டால்பி அட்மாஸ் கிடையாது. அதுக்கு தான் அவங்களோட ஓன் ஏதோ ஆடியோ இதெல்லாம். ஆமாம், ஓனாகவே அது ஒரு ஆடியோ வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஹாப்டிக்ஸ் எடுத்தால் ஹாப்டிக்ஸ்ன்னு போட்டுக்கிறானுங்க. ஆனால் ஊருக்குள்ளே எல்லாரும் ஒன்று தான். இவன்ட்டையும் அதே தான் இருக்குது, அவன்ட்டையும் அதே தான் இருக்குது. 2 பேருக்கிட்டே வித்தியாசமே இல்லை. 2 சாஃப்ட்வேர் அதே தானே இருக்குது. அப்புறம் வேறு என்ன பண்ண முடியும்? அப்புறம் அந்த இது கூட பார்த்தேன் வச்சா, ஏதோ ஒரு டெக்ஸ்ட் கூட போட்டிருந்தாங்க. ஒருத்தன் வந்து பார்த்தா OnePlus. ஆமாம், இதுவே கொடுமை இல்லை. இப்போ கான்ஃபிகர் பண்ணி உள்ளே போகும்போது சான்ஸ்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும். OnePlus சான்னுவான், ஓப்போ சான்னுவான். இவனை பார்த்தா இவன் ரியல்மி சான்ஸ்னுவான். டேய் என்னடா சொல்ல வரீங்க, எல்லாம் ஒரே ஃபாண்ட்டு தானடா, அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காமன் தான். பிட்வீன் டிவைஸ் வந்து காமன் தான். தெரில இது ஃபியூச்சரில் வந்து ஃபிக்ஸ் ஆகுமா, நெட்ஃப்ளிக்ஸில் டால்பி விஷன் வருமா அப்படின்னு தெரில. ஆனால் யூடியூப்பில் வந்து HDR வரும், இதுலேயும் மோஸ்ட்லி வரும். இப்போ ப்ரைம் வீடியோலேயும் வந்து HDR இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஓகே. ஆனால் போக்கோ F6ல வந்து டால்பி விஷன் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வந்து டால்பி விஷன் வரும். சூப்பர். விவேக் சௌந்தரராஜன், நம்ம ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருப்போம். மீ சிவியா இல்லை ரியல்மி GT6 எது வாங்கலாம் கம்பேரிசன் வீடியோ போடணுன்னு. எங்ககிட்ட மீ சிவி இல்லை, ஷைனி சிவி 14 சிவி இல்லை, அதனால் சொல்ல முடியாது அது எப்படி இருக்குன்ட்டு. ஆன்லைனில் நிறைய பேர் போட்டிருக்காங்க, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கம்பேரிசன் வீடியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் லைக்கா கூட காம்பின்னு. ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணலைன்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸும் நான் பார்த்தேன். எப்படின்னா இப்போ ஷாமி சிவி வந்து சூப்பரான ஒரு ஃபோன் தான், 14 சிவி வந்து சூப்பர் ஃபோன் தான். ஆனாலும் நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தோம், ஷாமி 14லாம் யூஸ் பண்ணிவிட்டு சிவியும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சோம். அதை வந்து இது அந்தளவுக்கு மேட்ச் பண்ணலை, அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ அதே சிவியை வந்து நம்ம அப்படியே GT6 கூட கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக சிவி வந்து GT6ஓட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதான் உண்மை கேமரா செக்மெண்ட்டில். ஆனால் இதுவே நீங்கள் வந்து மற்ற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கும் அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஆமாம், LTPO பேனல் மாதிரியான விஷயங்கள், ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங், ஆமாம் அதுலலாம் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க வாய்ப்பு இருக்குது. பட் கேமராவில் கொஞ்சம் ஒரு எட்ஜ் கொடுத்துடலாம் இப்போயே கூட. ஷாமி சிவி போ வச்சுக்க அப்படின்னு. அடுத்தது சிவா பெட்டி ப்ரோஸ், வெதர் 8S Gen 3 ஹீட்டிங் இருக்கா? ஏன்னா சாம்சங் OnePlus நத்திங் யாருமே வந்து இந்த சிப்பை யூஸ் பண்ணல இது வரைக்கும். ஸோ ஷைமி சிவிக்கும் இதுக்கும் வந்து ஹீட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஹீட்டிங் பற்றி தெரியல. சிவி எப்படின்னு தெரியல, இதுலேயும் ஹீட்டிங்னு நம்ம நார்மல் யூஸுக்கு இதுக்கு அதுக்கு மேலே ஹெவி யூஸ் பண்ணாலும் வந்து ஹீட்டிங்லாம் உங்களுக்கு தெரியாது. மேபி கேமிங்கு உங்கள் பயங்கரமான கேமராக இருந்தால் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ், அதுவும் மொபைல் டேட்டாவில். அடுத்தது கோகுல் சாய், ஜூம் பண்ணுறப்ப ஆடியோ சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி கேட்குது. ஆடியோ ஜூம் இருக்கா? இப்போ எல்லாத்துலேயும் ஆடியோ ஜூம் கொடுக்குறாங்க ப்ரோ. எல்லா ஃபோன்லேயும் இப்போ ஆடியோ ஜூம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி சாம்சங் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. ஆமாம், சாம்சங் தான் செமையாக பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாத்துலேயும் ஆடியோ ஜூம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லாமே சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் எனேபிளே பண்ண தேவையில்லை, டிஃபால்ட்டாக அது ஆடியோ ஜூம் இருக்கும். ஸோ இப்போ எல்லா ஃபோன்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது டிசேபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எதாவது இருக்கா? அது ஆனால் எனேபிள் டிசேபிள் மாதிரி இருக்கிறது நல்லது. ரொம்ப இதுவாக கேட்குது. நீங்கள் வீடியோ எடுத்துருப்பீங்க, திடீர்னு ஒரு ஆட்டோ ஜூம் பண்ணியிருப்பீங்க, அந்த ஆட்டோலேருந்து சவுண்ட் வந்து பயங்கரமாக காது கம்மி பண்ணேன் ஆக்சுவலாக சில இதில். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரியும்.
ஸோ அது ஒரு பாயிண்ட் டிசேபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம், இவங்க வந்து கொடுக்கல. இவங்கன்னு நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. சாம்சங்கில் தான் முன்னெல்லாம் இருக்கும் எனேபிள் டிசேபிள். ஸோ நவநீத் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி 3+4 or 4+4, ரியல்மி அட் லான்ச் ஸ்டேட்டட் 4+4. தெரியல, லான்ச்சுக்கு 4+4லாம் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 4+4னா 8 வருஷம், அதாவது 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச், 4 வருஷம் மேஜர் அப்டேட்டா? தெரியல, அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. 3+ எல்லாத்துக்குமே வந்து 3+4 தான் இவங்களோட. இது இப்போதைக்கு இதுதான் வந்து எங்களோட டாப் எண்டு. இதுக்கே எங்களுக்கு 3+4 தான். 4+4லாம் கொடுத்தா நல்லது தான், ஆனால் இவங்க வந்து அது மாதிரி எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. ஓகே, 1+ கொடுக்குறாங்க, இவங்க வந்து இன்னும் கொடுக்கல, யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து 1+ அளவுக்கு காஸ்ட்லியாக விற்கலன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. நிஜமே 1+ஓட இவங்களாம் தான் இப்போ காஸ்ட்லி. இதோட பெட்டர் GT6 சைனாக்கு வருது ஜூலையில், தெரியுமா? இதோட பெட்டரான GT6 மோஸ்ட்லி 8 Gen 3 இருக்கும். பெட்டர் கேமரா ஏதாவது. ஆமாம், சென்சாரை மாற்றிடுவாங்க. அந்த பெரிஸ்கோப் இருக்க சைனாக்குன்னா ஒரு மாதிரி, இங்கேன்னா ஒரு மாதிரி, அந்த மாதிரி. ஆமாம், ஆனால் எனக்கு தெரியல வச்சு. ஏன்னா இப்போ விவோவில் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவுக்கு சூப்பராக கொடுக்குறான், சைனா கொடுக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனால் காசு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக, கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவங்க வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, குட். அடுத்தது முத்துவேல் ராஜன் ப்ரோ, GT60 ஆர் GT6 போக்கோ எது ஆல்ரவுண்டர்? மினிமம் 4 years யூஸ் பண்ணால். ஆல்ரெடி ரெட்மி யூஸர், 80% கேமரா, 1 hour கேமிங் அண்ட் மல்டிமீடியா. ஆக்சுவலாக போக்கோ F6 கேமரா நல்லா தான் இருந்தது. பட் GT6 கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இருக்கும்னு தோணுது ப்ரோ. போக்கோவும் நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக உங்களுக்கு கேமிங்கு அப்போ ஆனால் பிரச்சனையே இல்லைன்னு நினச்சா போக்கோ F6 தான் வின்னர். எனக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது பிரச்சனை இல்லைன்னு போது தான் F6. இப்போ டெம்பரேச்சர்லாம் அந்த அளவுக்குலாம் ரைஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சா GT6. அவ்வளோதான், மற்றபடி ஓகே. ரோஹித் எஸ் ப்ரோ, எனக்கு கேமரா செக்மெண்ட் தான் முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி லிஸ்ட்டில் வந்து 1+12 இருக்குது, 14CV இருக்குது, GT6 இருக்குது, போக்கோ F6 இருக்குது. ஃபஸ்ட்டு பொசிஷன் கேமராவுக்கு வந்து எது கொடுப்பீங்க? இது ரொம்ப கஷ்டம். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம், சிவியை தூக்கிடுறோம். ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணாதனால என்ன சொல்லுவோம்னா 12 GT6க்கு ஃபார் ஷோர் எட்ஜ் இருக்குது. போக்கோவும் டீசெண்டாக இருக்குது. இந்த 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 3 ஃபோனில் சிவியை தூக்குனதுக்கப்புறம் போக்கோவில் ஷட்டர் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். மீதி ஃபோன்ஸோட போக்கோவில் வந்து ஷட்டர் ஸ்பீட் குயிக்காக இருக்கும். இப்போ வீட்டில் குழந்தை விளாண்டுட்டு இருக்குன்னு போது அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது போக்கோ எடுத்துரும். மீதி 2 ஃபோனும் லைட்டாக பிளர்ட் இமேஜ் எடுக்கும். அதுக்கு பிக்சலோட அன்பிளர் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீட் மேட்டரே இல்லை, நான் அதை பற்றிலாம் வருத்தமே படல அப்படின்னு நினச்சா நீங்கள் GT6 போயிடலாம். போக்கோவில் இது இல்லைல்ல, ஃப்ரண்ட் கேமராவில் 4K இல்லை. வந்து வீடியோகிராஃபி வந்து இருக்குது. 12லேயும் கிடையாது, GT6ல வந்து 4K. நீங்கள் அப்படி கண்டிப்பாக நான் வீடியோ எடுப்பேன் ஃப்ரண்ட் கேமராவில் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒய்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்தது ஆண்டன் பாலா, Wi-Fi 7 காம்பேட்டபிலிட்டி இருக்கா? இல்லை, Wi-Fi 6 தான் வந்து காம்பேட்டபிலிட்டி. Wi-Fi 7 கேட்குறீங்க நிறைய பேர், ஆனால் Wi-Fi 7 ரூட்டர் அநியாயத்துக்கு காசில் இருக்கே. ஃபியூச்சர் ப்ரூஃபு ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் ஃபோன் மாற்றிடுவீங்க. ஆமாம், எப்படியும் Wi-Fi 7 ரவுட்டர் கம்மி காசு கற்றுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். Wi-Fi 6 ரவுட்டர்ஸே எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கிட்டையும் இல்லை. இன்னும் கூட எல்லாரும் அந்த 5 அந்த டியூல் பேண்ட் ரவுட்டர்ஸ் தான் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுவே 2500 ரூபாய்க்கு தான் நல்ல ரவுட்டர் இருக்குது. அப்போ Wi-Fi 6 காம்பேட்டபிள்லாம் Wi-Fi 7 வந்து இப்போ என்னென்னா சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கணும். நிறைய பேர் வித்துட்டு இருக்காங்க அப்படின்றது பிரச்சனை எல்லாம் வேறு வந்துச்சு. சர்டிஃபிகேஷன் வாங்காமல் விற்கிறாங்க ஆன்லைனில், அப்படிலாம் விற்க பாருங்கள் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னு. அடுத்தது தேவ் சஞ்சய், ஹை ப்ரோஸ், SOT ஆஸ்பெக்டில் OnePlus ஆர் ரியல்மி ஹூ இஸ் டூயிங் வெல்? ஆல்சோ க்ளீன் யூஐ ஆஸ்பெக்ட்லையும் எது பெஸ்ட்? க்ளீன் யூஐ ரெண்டுமே ஒன்று தானா? ரெண்டும் ஒரே இல்லை தேவு, உன் நெக்கில் பற்றியா? வெறும் அந்த ஸ்கின்னை போட்டு ஏமாத்துறாங்க இவங்க. ரியல்மி யூஐ ஸ்கின்னு, இவங்க வந்து ஆக்சிஜன் யூஐ ஸ்கின்னு. எனக்கு என்னமோ SOTயில் வந்து இது அதை போட்டுறோன்னு தோணுது. GT6 இது போட்டுரும். அப்படியா? அதுக்கு மெயின் ரீசன் எனக்கு என்னன்னா இதில் இருக்க கூலிங் மெக்கானிசம் GT6ஓட கொஞ்சம் பெட்ரு. அது ஒன்று. ரெண்டாவது எல்லாமே சேம் தான். அதுவும் LTPO இதுவும் LTPO. அது 8S Gen 3, இது 8 Gen 2. ஆனால் நிறைய பேர் 12R யூசர்ஸ் வந்து இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி ஒருவேளை பவர் எஃபிஷியன்சி விஷயத்தில் 8 Gen 2 பெட்டராக இருக்கலாம். 8S Gen 3 இல்லாட்டி இவன் கூலிங் பெருசுன்னு நினைக்கிறேன் வச்சா. இல்லாட்டி இவனோட இருக்கிறதுலே இவன் தான் பெரிய கூலிங்னு சொல்லி தெரியுறான். அவன் தான் பெருசுன்றானா? ஆனால் SOT வந்து கூலிங் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா அதில் நல்லா தான் வந்துச்சு. 6 hours SOTலாம் வந்துச்சு. ஆனால் அதோட இதில் அதிகமாக வரும்னு எல்லாரும் 7 ஹவர்ஸ்லாம் வந்துச்சு. பயங்கரமான ஹெவி யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் 1 day தாங்கி 7 ஹவர்ஸ்லாம் வந்துச்சு. ஆனால் தெரில, சப்ஜெக்டிவ் தான். நீங்கள் யூசேஜ் பொறுத்து தான் இருக்குது. ஆமாம், என்ன மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறோம், என்ன சுச்சுவேஷனில் இருக்கும், 4G 5G இருக்கு, அதெல்லாம் வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மைதான். இதெல்லாம் வந்து மெயின் ஃபேக்டர்ஸ். அடுத்தது PS UP2MX. Why should we choose Realme GT? நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இன்ஸ்டெட் ஆஃப் Realme GT6 8K ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ Realme GT6 S23 CV 12R Neo 9 Pro இருக்குது, iQOO 12 இருக்குது. ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது.
நான் இதில் அப்படியே எக்ஸ்க்ளூட் பண்ணி ரெண்டே ஆப்ஷன் தான் எனக்கு 23 iQOO 12 யோசிச்சிக்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இதுவே 23 காம்பேக்ட் ஃபோன் வேணும்னா 23 டவுட்டே இல்லை. இதுவே வந்து எனக்கு காம்பேக்ட் ஃபோன்லாம் தேவையில்ல. 23 எங்கே 40,000 இந்த 46 ஓவர்ஸ் இந்த இதில் கார்பரேட் ஆஃபர் நிறைய ஆஃபர்ஸ் வரும்போது 23 எத்தனை ஜிபி மாடல்? 256 வந்து கார்பரேட் ஆஃபரில் போனால் 46, கார்பரேட் ஆஃபர்லாம் போனால் 46, அப்படி இல்லைனா 50,000 மேலே தான் இருக்கும். ஆனால் iQOO 12 வந்து ரெடிலி அவைலபிள். எதுக்கு இதுன்னு கேட்குறேன்னு தெரியல. இப்போ கேமிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டால் கடைசியில் ஓவரால் வின்னர் iQOO 12 தான். எல்லாமே பார்த்தா iQOO 12 வந்து உனக்கு பெட்டர் கேமரா செட்டப் இருக்கு, LTPO பேனல் இருக்கு, பெரிய ஃபோனு, சார்ஜிங் மெக்கானிசம் பெட்ரு, பேட்டரி லைஃபும் ஓகே, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஓகே, ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு, பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்லையும் நல்லா தான் இருந்தது அந்த ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ iQOO வந்து கிளியர் வின்னர் தான். காம்பேக்டாக வேணும்னா S23. அடுத்தது மகாலிங்கம் மதன் IP68 இல்லை ப்ரோ IP65 தான் கொடுக்குறாங்க. 65, 64 இதுதான் மார்க்கெட்டில் சுற்றுது. சிலர்லாம் 54லாம் கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் இவங்க மட்டும் அந்த ரெட்மி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் சில ஃபோனில் கொடுக்குறாங்க. இந்த ஒரு 68. ஆனால் வந்து மற்ற இதில் காம்ப்ரமைஸ் இருக்கும். ஆமாம், அதான் 7200 அல்ட்ரா பெரிய காம்ப்ரமைஸ். அடுத்தது GS மணி ப்ரோ ரியல்மி 6 vs iQOO 9 ப்ரோ இதில் வந்து எது பெஸ்ட்டு மொபைல்னு சொல்லுங்கள், வாங்கணும். நான் எடிட்டிங் பண்ணுவேன். ஸோ அந்த ஆப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். 8GB ரேம் வந்து எடிட்டிங்க்கு ஓகேவா? 8GB ரேம் ஓகே தான். நீங்கள் வாங்குறதா இருந்தால் அப்போ Neo 9 Pro வந்து என்ன ஆகிடும்னா நீங்கள் இருக்கிறதே டாப் அண்ட் வாங்கிடலாம். பெட்டர் வேல்யூ ஃபார் மணி. உங்களுக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை. எனக்கு கேமரா நல்லா தான் இருக்கும் Neo 9 Proவில். பிரைமரி சென்சார் நல்லாயிருக்கும். பிரைமரி சென்சார் நல்லாயிருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து வேல்யூ ஃபார் மணினா வந்து உங்களுக்கு ஹையன் Neo 9 Pro தான். அப்படி இல்லைனா என்ட்ரி லெவல் GT6 வாங்குற மாதிரி இருக்கும். GT6க்கும் Neo 9 Proக்கும் பார்க்கும்போது நாங்கள் வந்து Neo 9 Pro தான் வேல்யூ ஃபார் மணி. அதுதான் ப்ரைஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோட நம்ம திரும்பியும் சந்திப்போம். அது இந்த மாதிரி Q&A செஷன் வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம்.